பண்ணிட்டேன் சமையல். அங்கால பாருங்க நல்லெண்ணெய் தான் இன்றைய விட்டு இறால் குழம்பு வைக்க போகிறேன். நல்லெண்ணெய் வைக்கிறேன். என்ன மகளுக்கு நல்லெண்ணெய் வாசம் பிடிக்காது. ஆனால் நான் தெரியாதனமாக விட்டு சமைக்க தான் போகிறேன். நாள் சாப்பிட தான் போகுது. நல்லெண்ணெய் பாவீங்க எல்லாம். இப்போ நான் சமைக்கிறத ஃபுல்லாக வீடியோ காட்டையில் கொஞ்சம் வேலை இருந்தாலும் மனுஷருக்கு சாப்பாடு முக்கியம். அதுவும் எந்த சாப்பாடு எங்களுக்கு கேட்குது தெரியுமா? ஊரில் நாங்கள் என்னெல்லாம் சாப்பிட்டோமோ அந்த சாப்பாடு தான் கேட்கும். இப்போ நான் என்ன சாப்பாடு செய்யறதுக்கு ரெடி பண்ணுறேன்டா, பீட்ரூட்டு பிரெட்டு. அது அப்படி இருக்கும். அது பின்னேரம் புட்டை வட்டமாக வட்டி இருக்கு. இப்படி பாருங்க. அதையே கொண்டு அப்படியே வச்சுட்டு ஒரே ஏரியா கரைச்சி தட்டில் சீவாதுங்க. அது டேஸ்ட் இல்லை. இது நல்லா இருக்கும். அந்த பிரெண்டு வேற லெவலில் இருக்கும். இதுக்கு குழம்பு நான் இறால் குழம்பு வைக்க போகிறேன். வேறது இஞ்சால முருக்கங்காயும் உருளைக்கிழங்கும் போட்டு இறால் குழம்புக்கையும் போட போகிறேன். கத்தரிக்காயும் கொஞ்சம் வாடி போனது கிடக்கும். வாட விடக்கூடாது. உண்டையும் தூக்கி போட்டு சமைச்சிடணும். இதோட இந்த கறி கொஞ்சம் நல்லா இருக்க போது உண்டை சாப்பாடு நினைக்கிறேன். காட்டுறேன் அப்படி சமைச்சிடலாம். பாருங்க இந்த பிரெட்டில் அப்படியே பிரெட்டி வைக்கிறதா டக்குன்னு கொஞ்சம் வதக்கிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் செத்த மிளகாய் போட்டு வதக்கிட்டு தக்காளி பழமும் போட்டேன்னா வதக்கிட்டு இப்போ போட்டு பிரட்டி உப்பும் போட்டு கொஞ்சம் தண்ணியும் விட்டு கொஞ்சம் தண்ணி விடுவா. கூட இல்லை குறையா அந்த கொஞ்சம் மாந்தி அவியறதுக்கு இப்படியே மூடி அவிய விட போகிறோம். அவ்வளோதான். கீழே என்ன வினித்தான் பெரிய இறால் எண்டபடியா இங்கே கொஞ்சம் பெரிய இறால் எண்டபடியா நான் டக்கன் உடைக்கலாம் என்ற இதில் வச்சுட்டேன். அப்புறம் அங்கால அதை அவிய வச்சுட்டு தான் இறால் அதையும் முடைச்சிட்டு கொஞ்சம் பொரிச்சு வச்சா நல்லா இருக்கும். அப்போ முழு இறாலாக போட போகிறோம். இல்லையண்டா என்ன இங்கே இறால் இப்போ ஊர் இறால் மாதிரி அவ்வளவு நேச்சுரல் தன்மை இருக்காங்க. நேச்சுரல் தன்மை இப்படி பார்த்தா அப்படிதான் இருக்கும். ஆனால் அதில் முழுவனவையை பொரிச்சு போட்டு வெந்தயம் அந்த இதெல்லாம் கத்தரிக்காய் கொஞ்சம் கத்திரிக்காய் ஆல்ரெடி வாடி இருக்கு. அதை கொஞ்சம் பொரிச்சா இன்னும் டேஸ்டாக இருக்கும். வாடினதோட அதையும் வந்துட்டு நோண்டிட்டு வார இதில் இங்கே அப்படியே வத்தி வந்துட்டு நான் விட்ட தண்ணி அவிஞ்சிட்டு வந்து பார்க்கணும். அவிச்சு அப்போ இதுக்கு நீ என்ன கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் இங்கே கறித்தூள் இவ்வளவு போட்டு பிரட்டி அவிகிறது தான் வீட்டு வேலை. இந்த மாதிரி சமைக்கிறது நார்மலாக நான் தான் இந்த நீள நீளமாக சமைக்கிறது. இங்கே வந்த பிறகு அம்மா அந்த குட்டி குட்டியாக விட்டுவா கேரட் சீக்கிரத்துலேருந்து இந்த நீளமாக செய்கிறது. இங்கே வந்து சும்மா அப்படி செய்து பார்த்து டேஸ்ட்டாக இருந்தது. அப்போ நான் சிறுலாங்கா போன டைம் இருக்கா எங்கள் அம்மாவுக்கு சமைச்சி செய்து கொடுத்தேன் சாப்பிட. அப்போ அந்தண்டை எங்களை பெரியம்மா வந்துவா. எங்களை பெரியம்மா எங்கள் அம்மாவோட வடிவாக சமைப்பாள். அப்போ அது சாப்பிட்டு கொண்டு கேட்க நான் யார் சமைச்சேன்னு சொல்லல. இந்த கறி நல்லா இருக்கே யார் வச்சேன்னு கேட்டான். எனக்கு சந்தோஷம். அப்போ நான் சொன்னேன் நான் தான் பெரிய உண்மையாக நல்லா இருக்கும். இப்படி நல்லா இருக்கு அந்த டேஸ்ட் இப்படி வச்சேங்கன்னு கேட்டான். சமையல்குரிய பெரிய பயிட்ட கேட்டோட எனக்கு பிடிக்கத்தான் இருக்கு. அதுக்கு பிறகுதான் இந்த சாப்பாட்டுக்கு அம்மாவோட சாப்பிட்டுட்டு அவ்வளோ சொல்லல பெரியம்மா தான் சொன்னேன். பெரியம்மா சொன்னால் சந்தோஷமா இருந்து. அதுக்கு பிறகு எனக்கே தெரியும் இந்த சோத்தோட குத்தரிசி சோத்தோட எல்லாம் குறைச்சிட்டு அப்புறம் வேறு இல்லை. ஆனால் வெங்காயம் நல்லா வதக்கி செய்யணும். அந்த வதங்காமல் வெங்காயம் எல்லாம் போடக்கூடாது. நல்லா வதங்கின பிறகுதான் அதுக்கு எல்லாம் இப்படி நீளமாக அப்படி பெருசாக மட்டும் கூட அளவான இதில் வச்சு இப்போ பிரெண்டு இந்த கறி அடுத்தது இது. இப்போ அதே சட்டியாக கழுவிட்டேன். 2-3 சட்டிகள் எடுத்து இந்த இடங்கள் இதுன்னு பண்ணிட்டு இப்போ இதுக்குள்ளே தான் இறால் குழம்பு வைக்க போகிறோம். நல்லெண்ணெய் தான் விட்டேன். நான் இறால் பொரிக்கிறேன். ஃபுல்லாக கணக்க விட தேவையில்லை. கொஞ்சமாக விட்டுட்டு அந்த மேலே ஒரு வாசம் வரும் இறாலில். அது நல்லா இருக்குது. இதில் முருக்கங்காயம் உருளைக்கிழங்கும் போட்டு அந்த பால் கறி கொஞ்சம் தண்ணி குழம்பு வைக்கப்படுறேன். அதுக்கு வெங்காயத்தை வதக்காமல் கொஞ்சம் வெட்டி போட்டு பார்ப்போம். நல்லா இருக்கும். அந்த அவியல் மாதிரி வேறு பச்சை மிளகாயும் ஒரு 4-5 கீரி போட்டு சின்ன வெங்காயம் தான் போடுறேன். அதனால் கையில் வச்சு வெங்காயம் வதக்க எல்லா கறிக்கும் ஃபுல்லாக வதக்கிட்டு நம்ம முடிச்சுது பொரியிற சத்தம் பார்த்தீங்களா ஒரு வாசனையாக இருக்குது. கதை சாத்திட்டேன். ஏன்னா கோல் ஃபுல்லாக அது அந்த வாசனை கொஞ்சம் நேரத்தால் வாசனை உப்பு இல்லாமல் உங்கள் வெளியே கோலுக்குள்ளே இதாகும். அப்போ அதால் இந்த இறால் பொரியக்கே சமை. அது நேச்சுரல் இறால்ண்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குது. இங்கே பிரிட்ஜுகள் கழிச்சு வரபடியா அதுக்கப்புறம் அப்படின்னா இப்படி பொரிச்சா தான் டேஸ்ட். அது நல்லெண்ணெய் பொரிச்சா இன்னும் நல்ல உடம்புக்கு நல்லெண்ணெய் போய் சேர்ந்துருந்தாலும் கொழுப்பு பண்ணியாக பாதிக்கலாம். கொழுப்பு குடியுது. அதை குறைக்கிற கஷ்டம். வெங்காயம் வதங்கிச்சு. இப்போ அதுக்கு பிறகு 1-2 தூள் எடுத்து வச்சுருக்கேன் இந்த கரண்டியால். இப்போ இதை போட்டுட்டு உடனே தண்ணியை விட்டு தூள் வாசம் போக விட்டித்தான். தூளில் அந்த
மனம் கொண்டு போக விட்டு தான் பொரிச்ச இறாலை போடணும். நான் இது விட்டு தண்ணி கொஞ்சம் விட்டு புளியும் விட்டு உப்பெல்லாம் கரெக்டாக பார்த்து அவிய விட்டு இருக்கு. இப்போ உருளைக்கிழங்கையும் இதையும் போடுறோம். புளிக்கு உருளைக்கிழங்கு அவியாத யோசிக்கிறாங்க, அதெல்லாம் அவியும். தண்ணி தன்மையாக அவிஞ்சா பிறகுதான் நான் இது விட போகிறேன். என் பிள்ளை வந்துட்டு தான் அதுக்கு பசி. ஆனால் இறாலை எடுத்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். சாப்பிடுவேன். கொஞ்சம் பற்றி வந்துட்டு இப்போ பொரிச்ச இறால் கத்தரிக்காயும் கொஞ்சம் பொரிச்சு வச்சுருக்கேன். எல்லாத்தையும் போட்டுறேன். வாசம் சூப்பர். இன்னும் கொஞ்சம் வத்த விடுவேன். நான் என்னடா அந்த உருளைக்கிழங்கோடையும் கொஞ்சம் அந்த இதோடையும் கொஞ்சம் வத்துறதுக்காக கொஞ்சம் ஒரு அளவு தண்ணியிலேயே போட்டுட்டேன். இனி ஃபுல்லாக மூடி அவிய விட்டா ஓகே. ஓகே, சோறு ரெடி ஆயிட்டுது. வீட்டு கறி அதோட பருப்பு, குழம்புல பேசிட்டா சட்டியோட வச்சிருக்கிறேன். ஏன்னா அப்பதான் நான் பின்னர் புட்டை வச்சுட்டு சாப்பிட்றதுக்காக. ஜஸ் அது மட்டும் இல்லை, முட்டையை வச்சிருக்கிறேன். இந்த முட்டை எப்பவுமே அந்த இறுக்கமாக வைக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் வந்து இப்படி அவிச்சா தான் சாப்பிட டேஸ்ட்டும் உடைச்சி சாப்பிடலாம். பட் இன்னொன்று நேற்றியான் இந்த பிரட்டல் இருக்காது என்னது, அதுக்கும் கண்ணை சிமிட்டுது சாப்பிடுண்டு. அப்போ அதையும் சாப்பிடுவோம். இந்த கறிக்கு நல்லா தானே இருக்கும். அவரையும் ஒரு சைட்டில் சூடு பண்ணி வச்சிருக்கிறேன். அவரையும் ஒரு சைட்டில் வச்சாச்சு. இன்றைய சாப்பாடு சாப்பிட போகிறோம். பிள்ளைகளுக்கு லேட் ஆகுது. கொண்டு லேட் ஆகல பள்ளிக்கூடம் மட்டும் இல்லையல்லா, இந்த பள்ளிக்கூடம் இல்லையில்ல பின்னேரம். ஓ அப்போ லேட் ஆகிருப்போம். அந்த டெய்லி ரொட்டீன்லேயே இருக்கிறோம். லேட் ஆகுது சாப்பாடு தீர்த்தோம். இப்போ தான் கிளம்ப போக மாட்டேன். கொண்டு தீத்திட்டு வரேன். நேர்வின் சாப்பாடு தான் எனக்கு தீர்த்தட்டான். வா நேர்வின் டேஸ்ட் பண்ணி சொல்ல போகிறாரு இப்படி அம்மா இந்த சமையல். சரியா அவசரமாக சமைச்சா அம்மா ருசியாக பொரிச்சு எல்லாம் பிரட்டி இருக்கிறேன். ஐயா இஞ்சாலே ஒரு நாள் கண்ணச்சி முட்டுது. ருசின்னு சொல்லு. சும்மா வீடியோக்காக சொல்கிறேன். என்ன கதையண்டா உண்மையிலே வீடியோ அங்கே வச்சு இங்கே வச்சு செய்ய சில பல கவனம் இருக்காது சமையலில். ஆனால் நான் ஸ்டாண்டை கூட அப்படியே பூட்டிட்டு தான் சமைக்கிறேன்னா. நீங்கள் வாங்க. சரி நாங்கள் இடித்து வச்சு சாப்பாடை கொடுப்போம். அப்புறம் கமெண்ட்ஸில் நிப்பாட்டி கொடுக்குறீங்கன்னு சொல்ல வேண்டாம். ஓகே நன்றி, பாய் பாய். இதான் நீங்கள் வீட்டு சாப்பாடு நீங்கள் சமைச்சு சாப்பிடுங்க. கமெண்ட்ஸ் வருங்க வீடியோ எப்படி இருந்தது. நன்றி.